சிராப்பள்ளி மலைமேவும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்கப் பெற்று பராபரமும் எந்நாடும் பைங்கிழியும் பல பாவும் பாடிப் பாடி தராதல மானிடர்க்கு எல்லாம் தன்னமிர்தாய் தந்தருளும் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வான். இன்னொருத்தனை பிரிச்சு தன்னை தனியாக்குறது. ஞாபகம், தன்னை தனியாக்குறது மாத்திரம் இல்லை, இன்னொருத்தனை தங்கிட்ட இருந்து பிரிக்கிறது, மற்ற ஜீவர்களை தங்கிட்ட இருந்து பிரிக்கிறது, கடவுளை தங்கிட்ட இருந்து பிரிக்கிறது. இந்த அகங்காரம் அது என்ன பண்ணுமான்னா, எனக்கு நிகர என்ன பிரதாபித்துன்னா என்ன, சும்மா எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, இந்த ராஜாக்கள்லாம் வராங்க, வர்ற போதே என்னென்ன தலைவர் வர்றாருன்னு வச்சுங்க, சமூக நீதி காத்த தொண்டர் வாழ்க வாழ்க இப்படி சொல்கிறான் இல்லையா, அதான் பிரதாபம். சமூக நீதி காத்த தொண்டர், நேர்மை, லட்சியத்தில் நேர்மை, துணிவு, உறுதி, இதன் மொத்த வடிவம் வாழ்க சொல்லிக்கிட்டே இருக்க, அதான் பிரதாபம். பிரதாபம்னா பிரகர்ஷேன தாபயதி இது பிரதாபம் சொல்லுவோம் சாதாரணமாக, எல்லாம் புகழ்ந்துக்கிறது. அது அர்த்தம், அதெல்லாம் உபலட்சணமெல்லாம் சொன்னால் பெருசாகிடுது. அதெல்லாம் என்னென்னா ரொம்ப தன்னை பெருசாக புகழ்ந்துக்கிண்டு நான் அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும், வீர தீர சூர பராக்கிரம எல்லாம் போட்டுக்கிண்டு ராஜாதிராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜ கம்பீர வீரகுல திலக எல்லாம் போட்டுக்கிறோம் இல்லையா. இவர் ஒருத்தர் தான் சோழ சக்கரவர்த்தி. அதனால் பிரதாபித்து சோழனையே உன்னுருவில் நாங்கள் காண்கிறோங்கிறோம். சோழ மகா சக்கரவர்த்தியை, குலோத்துங்க சோழனை உங்கள் வடிவிலே காண்கிறோம். 1000 ரூபா கொடுத்துருக்காருன்னு அர்த்தம். ராவணாக்காரமாகினா என்ன அர்த்தம்? பலவிதமான பர்சனாலிட்டி. இந்த ராவணனுக்கு 10 தலைங்கிறது வேற ஒன்றும் இல்லை, நம்மளே ஒரே ஆள் இல்லை, ஒருத்தர்ட்டையும் ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா. இந்த அகங்காரம் தான் என்ன பண்ணுறதுன்னா, ஒருத்தர்ட்டையும் ஒரு வேஷம் போடுறது, ஸ்பிளிட் பர்சனாலிட்டி. நமக்குள்ள நாம் ஒரு ஆள் இல்லை 100 ஆளாக இருப்போம், செதறி கிடப்போம், நமக்கே தெரியாது எந்த பர்சன் எப்போ பேசுகிறான்னு தெரியாது. அதுக்கு தான் மனோ தத்துவ டாக்டர் சில பேர்லாம் ஹிப்னடைஸ் பண்ணி உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆளெல்லாம் பேச வைக்கிறான். அதெல்லாம் சொல்கிறோம், வெளியிலா கதையும் வெளியில் வரும். ராவணாக்காரமாகி, ராவணாக்காரம்னா என்ன அர்த்தம்? ராவணனை போல, ராவண வடிவு, 10 தலை 20 கை எல்லாம் சிம்பாலிக்காக சொல்லி வச்சிருக்கு. நமக்குள்ளதான் இருக்கிற அந்த பல்வேறு வகையான குணங்கள். சில பேர் சொல்லுவாங்க, சுவாமி, நிறைய பேர் கிடையாது, அவர் உங்களுக்கு முன்னாடி அப்படி நடந்துக்கிறார், அவருடைய உண்மையான சுரூபம் எனக்கு தெரியும். அப்புறம் இன்னொருத்தர் சொல்லுவார், 2 பேரும் சொல்கிறது தப்பு, 2 பையனும் வளர்றான், நான் தான் கரெக்டாக சொல்கிறேன். ஆளாள்கிட்டே ஒருத்தட்டையும் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறோம். பொதுவாக ஒரு குணம் இருக்கான்னு சொல்ல முடியல. அது மாதிரி இந்த அகங்காரத்தினால என்ன ஆகிறதுனா, பல்வேறு விதமான தன்மைகளோடு என்னை இணைத்து கொண்டு ராவணாகாரமாகி எப்போ பார்த்தாலும் காமக்ரோதங்கள் வடிவம்னு அர்த்தம், பேராசையும் பெருங்கோபமும் உடைய வடிவம் உடையவனாக இதயவெளி எங்கனும் இந்த மனசு சித்தம் புத்தி அகங்காரம்னு ஒன்று போட்டுட்டோம். இந்த அகங்காரமானது மனசு புத்தி சித்தம் எல்லாத்திலையும். இதுக்கெல்லாம் நிறைய விளக்கங்கள்லாம் இருக்குது. சத்வகுண பிரதானமான புத்தியில ரஜோகுண ரூபமாக எடுக்கிறது தான் அகங்காரம்னா. சத்வகுண பரிணாமமான அந்தகரணத்தில் ரஜோகுணமாக இருக்கிறது அகங்காரம். அதுக்குள்ள ரஜஸ்ல சத்துவம், சத்துவத்தில் ரஜஸ்லாம் பிரித்து இந்த மனசு புத்தி சித்தத்தை எல்லாம் சொல்லுகிறார். இதயவெளி எங்கனும் தன் அரசு நாடு செய்து, இந்த அகங்காரம் தான் ராஜ்யம் பண்ணுறது, மனதையே ஆளுகிறது, மனசை ராஜ்யம் பண்ணுகிறது இருக்கும். இதை நான் எப்படி ஒழிக்கிறது? இதனோடு எந்நேரமும் வாங்கான் இல்லாது நான் நீக்க முடியல. வாங்கான் இல்லாது, நீங்கி நில்லாமல், நீக்க முடியாமல் அர்த்தம். நீக்க முடியாமல் அடிமைனா உன்னுடைய அடிமையாக பக்தனாகிய நான் எந்நேரமும் போராட முடியுமா? எப்போ பார்த்தாலும் இந்த அகங்காரத்துக்கிட்டே போராடிக்கிட்டு இருக்கேனே, இதை எடுத்துக்கோ பகவானே. இந்த பாடலுடைய கருத்துக்களை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரிவோம். தந்தை தாயும் நீ, என் உயிர் துணையும் நீ, சஞ்சலமது தீர்க்க வந்த தேசிக வடிவு நீ, உனையலால் மற்றொரு துணை காணேன், அந்தம் ஆதியும் அளப்பரும் ஜோதியே, ஆதியே அடியார்த்தம் சிந்தை மேவிய
தாயுமானவனெனும் சிரகிரி பெருமானே. ஓம். தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகா சுவாமிகளின் அருட்குரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான தாயுமானவர் பாடல் விளக்கங்கள் நாள்தோறும் வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன. இதனை உங்களது மொபைலில் பெற 8825488445 என்ற எண்ணிற்கு உங்களது பெயர் மற்றும் ஊர் விவரங்களை வாட்ஸ்அப் செய்யவும். ஹரி ஓம்.